வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூலை 26 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிகள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே தாய் சேய் நலம் குறித்து பேசுகிறார். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று ஒரு பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தானே. அது என்னவென்றால் அது முழுக்க முழுக்க தாய் சேய் நலம் குறித்து தான். அந்த வகையிலே ஒரு தாய் ஆனவள் கருவுற்றிருக்கும் பொழுது அந்த கருவுற்றிருக்கிற அந்த தருணத்திலே அந்த தாயின் மனநிலையை பொறுத்துதான் அந்த குழந்தையின் மனநிலை அமையும் என்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். அந்த தாய் எந்த வகையிலும் சோர்வுற்றோ சோகமுற்றோ இருந்தால் அது குழந்தையின் மனநலனை பாதிக்கும் என்பதனாலே தாய் கருவுற்ற போதிலிருந்து குழந்தையை ஈன்றெடுக்கும் வரை அவளுடைய உடல்நலத்தை மனநலத்தை காப்பது அந்த தாயின் கடமையாக இருக்கிறது. அந்த ஒரு பெண் மட்டுமே அந்த கடமையை ஆற்ற முடியுமா என்றால் முடியாது. அந்த வீட்டில் உள்ள அத்துணை பெரியவர்களும் ஒத்துழைத்து நல்ல முறையிலே குழந்தையை ஈன்றெடுப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அந்த வகையில் தாய் சேய் நலம் என்பது அந்த தாய் குறிப்பிட்ட சேய் நலம் மட்டுமல்ல, அது குடும்ப நலம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அது சமுதாய நலம், நாட்டின் நலம், உலக நலம் என்று விரிகிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் எப்படி ஒரு குழந்தை நல்ல மனநலத்தோடு மனவளத்தோடு பிறக்கிறதோ அப்படித்தான் அந்த குடும்ப நலம் இருக்கும், சமுதாய நலம் இருக்கும், நாட்டின் நலம் இருக்கும், உலகின் நலம் இருக்கும். எனவே விழிப்பு நிலையோடு தாய் சேய் நலத்தை போற்றுவோம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.